அங்கே பின்னால் உக்காந்து இருந்தாங்க. அப்போ 40 நாள் நம்ம ஜெபிச்சுன்னு இருந்தோம் இல்லைங்களா. அப்போ அவங்க அழுதுனே இருக்கிறாங்க, கண்ணில் அப்படியே தண்ணி வந்துனே இருக்குது. அப்போ அவங்களுக்கு கூப்பிட்டாங்க, என்ன தம்பி கொஞ்சம் வான்னு சொல்லிட்டு. அப்போ 40 வயசு பையன் வந்து என்ன ஆகிட்டு இருக்கிறான்னா, சிவி ராம் நகர்ல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு இருக்கிறாரு. டாக்டர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, இன்னும் 1 மணி நேரத்தான் அவர் பொழிக்க போறாரு. எவ்வளோ நேரம் கொடுத்துருக்கிறாரு? 1 மணி நேரத்தை. அப்போ நினைச்சு பாருங்க, ஒரு அம்மாக்கு இப்படிப்பட்ட செய்தி வந்திருக்குதுன்னா அவங்க உள்ள எப்படி இருக்கும்? அங்க டாக்டர் சொல்லிட்டாங்க, 1 மணி நேரத்தா உங்க பையன் பிழைக்க போறானா. ஒரு அம்மாவுடைய இது எப்படி இருக்காங்க? இது சும்மா இருக்குங்களா? அப்போ வந்து அவங்க வந்து பின்னால் அழுகுறாங்க, அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றினே இருக்குது. சரி ஜெபம், அப்படியே நான் ஜெபத்தில் போயிட்டு என்ன பண்ணிட்டேன், போய் கேட்டேன், வெளியே போயிட்டு கேட்டேன், மா என்னாச்சு? இது மாதிரி எங்கள் பையன் ரொம்ப சீரியஸாக இருக்கிறான். சிவகாமி அம்மாக்கு தெரியும் இல்லைங்களா, அவங்க தான் கொண்டு வந்தாங்க. ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, 1 மணி நேரத்தான் டைம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து என்ன பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபிங்க, எங்கள் பையனுக்காக ஜெபிங்கன்னு சொல்லிட்டு அழுந்துட்டு எங்கே போயிட்டாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ணல, ஜெபிக்கல, வேண்டுதல் வச்சோம். ஆண்டவரே இந்த பையன் ஜெபிக்க அப்படின்னா இந்த சகோதரன் மறைக்க கூடாது, திருமணம் ஆயிருக்குது, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. டாக்டர் 1 மணி நேரம் கொடுக்கலாம், ஆனா கத்த நீர் ஆண்டவரே அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறீர். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வேண்டுதலை வைத்தோம். ஆண்டவரே டாக்டர் என்னன்னா சொல்லட்டும், அண்ணா நாங்க வேண்டுதலை வைத்து ஜெபிக்கிறோம் சொல்லி நாங்க ஜெபிச்சோம். ஹல்லேலூயா. பாருங்க, டாக்டர் 1 மணி நேரத்தா கொடுத்தாரு, இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை